சிறந்த மாடுபிடி வீரர்கள் முதல் பரிசு திரு அபிசித்தர். ஜல்லிக்கட்டு தான் என்னோட உயிர், அதுதான் என்னோட தொழில். வெறி கொண்ட வேங்கையாக மீண்டும் அந்த வெற்றி வாகை சூடிய அபிசித்தர். ஜல்லிக்கட்டு கமிட்டி ஒருதலை பட்சமாக நடந்தது. நீதிமன்றத்தில் முறையிட உள்ளதாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த அபிசித்தர் குமுறிய நிலையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தை அதிர வைத்த அபிசித்தர். பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த 17ஆம் தேதி வெகு விமர்சையாக நடந்தது. அதில் 18 காளைகளை பிடித்து கருப்பாயூரணி பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் முதல் இடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்டார். 17 காளைகளை பிடித்த சிவகங்கையை சேர்ந்த அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்ததாக விழா கமிட்டி அறிவித்தது. ஆனால் அந்த வெற்றியை ஏற்க மறுத்தார் அபிசித்தர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி முடிவுகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும், வீடியோக்களை பார்க்க வேண்டும், 1ஆம் இடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்ட கார்த்திக்கிற்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என குற்றஞ்சாட்டினார். அந்த பரிசையும் வாங்க மறுத்து இருந்தார். அத்தனை அளவிற்கு அபிசித்தருக்கு அந்த வெற்றி வாகை சூட வேண்டும், ஏறு தழுவுதலை தனது உயிருக்கு உயிராக நேசிப்பதாக உணர்ந்திருந்த அபிசித்தர் அந்த தாகத்தை வேட்கையுடன் அடுத்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காத்திருந்தார். கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனை திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை முதலாவதாக அந்த மைதானத்தில் தொடங்கினார். மீண்டும் களமிறங்கிய அபிசித்தர் 10 காளைகளை அடக்கி வெற்றி வாகை சூடினார். அவருக்கு மகேந்திரா தார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் 6 காளைகளை பிடித்த பரத்குமார், தமிழரசு இருவரும் 2ஆம் பரிசையும், 4 காளைகளை அடக்கிய மணிகண்டன் என்பவர் 3ஆவது பரிசையும் தட்டிச் சென்றது குறிப்பிடத்தக்கது.